தினமும் காலையில் எந்திரிச்ச உடனேயே சிட்டுக்குருவி, காக்கா, அணில் இதெல்லாம் சாப்பிட வந்துடுவாங்க. அதுக்கு இன்றைக்கி என்ன சோறு வடிக்கிறதுக்கு லேட் ஆகிட்டு பார்த்துக்கோங்க. அதனால் காலையில் அவல் எடுத்து பிணைஞ்சி வச்சாச்சு. இப்போ ஒவ்வொருத்தராக வருவாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரசிச்சுட்டே இருப்போம். ஒரு 8 மணி வரைக்கும் அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. அடுத்தது ஒரு 9 மணிக்கு போல் காக்கா வந்துடுவாங்க. ஆனால் இந்த மாதிரியே சாப்பாடு வைக்கிறதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இப்போ பாருங்கள், அணில் சாப்பிட்றாங்க பாருங்கள். அடுத்தது சிட்டுக்குருவி வந்துட்டாங்க. சிட்டுக்குருவி வந்து சாப்பிட்ற ஒரு அழகு. இப்படி நாங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து ரசிச்சிட்ருப்போம். காலையில் டெய்லி எங்களுக்கு தினமும் இதே வேலை தான். அது நம்ம அவங்க வாயில்லா ஜீவனுக்கு நம்ம காலையிலே வந்தோன்னு சத்தம் போட்டுருவாங்க. சரி, அதனால் எதையாவது சாப்பாடு வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த பாருங்க அணில், சிட்டுக்குருவி. அடுத்தது கொஞ்ச நேரம் கழித்து தான் இனி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது யார் வரா பாருங்க. சிட்டுக்குருவி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு காக்கா ஒன்று எங்கள் வீட்டுக்கு வருது பார்த்துக்காங்க. அந்த காக்கா என்னன்னு எந்த இதுன்னு தெரில. இப்போ சிட்டுக்குருவியை அணில் விரட்டி விட்டுட்டு அது கைனால் எடுத்து சாப்பிட்றத பாருங்கள். அது ஒரு அழகை பாருங்கள். அந்த அழகையே நான் ஒரு 2 நிமிஷமாக வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்படி ஒரு அழகாக சாப்பிட்றாங்க பார்த்துக்காங்க. அணில் சாப்பிட்ற அழகை நான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் பார்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷமாக இதில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அடுத்தாப்புல ஒரு பறவை வந்துச்சு. இந்த பறவை என்ன பறவைன்னு எனக்கு தெரியல பார்த்துக்கோங்க. காக்காவா? காக்கா கிடையாது. பாருங்கள், புள்ளி புள்ளியாக இருக்குது. இந்த பறவை என்ன எங்கள் வீட்டுக்கு வருது. ஒரு மாதிரி சவுண்டு வித்தியாசமாக இருக்குது. அது என்ன பறவைன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பறவை எங்கள் வீட்டுக்கு டெய்லி வருது. அதாவது எல்லாம் காக்கா சாப்பிட்டு, குருவி, அணிலாம் சாப்பிட்ட பிறகு வரும். இது ஒரு மாதிரி சவுண்டு போட்டு வரும். அந்த பறவை எனக்கு என்னன்னு தெரில. அதை இதை நோட் பண்ணேன். இந்த பறவை வருது. இந்த பறவை என்ன பறவைன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். அதாவது டெய்லி தினமும் இந்த மாதிரி இது அவல் முடிஞ்ச உடனே நாங்கள் சாப்பாடு வச்சுருவோம். அப்புறம் தண்ணியும் அங்கே டப்பாவில் வச்சுருப்போம் பார்த்துக்கோங்க. இதுவே காலையில் அதுக்கு காகத்துக்கு, சிட்டுக்குருவிக்கெலாம் கொஞ்சம் தண்ணி வச்சு சாப்பிட்றதுல ஒரு திருப்தி கிடைக்கிது. அதை பார்த்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த குருவியை இது என்ன பறவையை பாருங்கள், புள்ளி புள்ளியாக இருக்குது. எனக்கு என்ன பறவைன்னு தெரியல. அதை கொஞ்சம் என்ன பறவைன்னு சொல்லுங்கள். அதை பாருங்கள். வேறு இந்த பறவை டெய்லி வந்துடும். காலையில் தான் பார்க்க முடியுது. மத்தியானம்லாம் வர்றதே கிடையாது. மத்தியானம் காக்கா, சாயங்காலம் கூட காக்கா தான் வரும். ஆனால் காலைல ஒரு 10-10:30 போல் இந்த பறவை வர பார்த்துக்காங்க. அது என்ன பறவைனே தெரிய மாட்டேது. வேறு என்ன, இது இப்போ சாப்பிட்டு முடித்த உடனே மறுபடியும் சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. திருப்பி சாப்பாடு வைப்போம். அது ரொம்ப ஒரு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் பறவைகள் பிடிக்குங்கிறவங்கள சொல்லுங்கள். பறவைகளுக்கு உணவு யாருக்கெல்லாம் வைக்கிறது பிடிக்கும், அதில் ஒரு மகிழ்ச்சி எப்படி கமெண்ட் பண்ணுங்கள்.